தமிழ்நாடு முழுவதும் 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும். அதிலே விருத்தாசலம் தொகுதியும் ஒன்று. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் வெற்றிக்கு விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் என்ற வரலாறு பதிவாக வேண்டும். வாக்குப்பெட்டியை எடுத்து எண்ணுகிற போது கொத்து கொத்தாக முரசுகள் வந்து விழ வேண்டும். சிறுத்தைகளின் வாக்குகள் என்று முரசு சின்னம் கொத்து கொத்தாக வந்து விழ வேண்டும். திருமதி விஜயகாந்த் அவர்களின் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் வெற்றிக்கு சிறுத்தைகளின் பங்களிப்பு மகத்தானது என்பதை நாம் மீண்டும் உறுதி செய்ய வேண்டும். செய்வீர்களா? கொத்து கொத்தாக வாக்களிப்பீர்களா? பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வீர்களா? அவரை சட்டமன்றத்திற்கு அனுப்புவீர்களா? எனது அருமை தோழர்களே, பட்டன் 3ஆம் நம்பர் பட்டன் மேல இருந்து 1 2 3 8 திக்கும் கொட்டு முரசே. நாம் போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கை 8. அது 8 திசைக்கும் அடையாளம். விடுதலை சிறுத்தைகள் 8 திசையிலும் இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம். அது வெற்றி பெறப் போகிறது என்பதற்கு அடையாளம் முரசு கொட்டுவது. கொட்டு முரசு. வெற்றி பெறுகிற போதெல்லாம் முரசு கொட்டுவது வழக்கம், மரபு. இந்த கூட்டணி வெற்றி பெறப் போகிற கூட்டணி. இதற்கு வெற்றி முரசு கொட்ட வேண்டும் என்பதற்காகவே முரசு சின்னம் நம்முடைய கூட்டணியில் வந்து சேர்ந்திருக்கிறது. வெற்றி முரசு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வெற்றி முரசு விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில். அப்படி நம்முடைய வேட்பாளர்கள் அனைவரும் வெற்றி முரசு கொட்டுவதற்கு அடையாளமாகத்தான் முரசு சின்னம் நம்முடைய கூட்டணியிலே சேர்ந்திருக்கிறது. அதே போல 2001 நான் சொன்னேன், முத்தமிழறிஞர் கலைஞரை மேடையில் வைத்துக் கொண்டு நமக்கு 8 தொகுதி, இன்னொரு அமைப்புக்கு 10 தொகுதி. அப்போது கலைஞரிடத்திலே சொன்னேன், உங்களுக்கு இலக்கியம் ரொம்ப பிடிக்கும், அதுவும் 8 தொகை 10 பாட்டு உங்களுக்கு பிடிக்கும். ஆகவேதான் 8 தொகை எங்களுக்கும் 10 பாட்டு அவருக்கும் தந்திருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன். இன்றைக்கு நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லுகிறேன், தேமுதிகவுக்கு 10 பாட்டு, விடுதலை சிறுத்தைகளுக்கு 8 தொகை. 10 பாட்டு 8 தொகை. இது சங்க இலக்கியங்களில் முக்கியமான ஒரு பதிவு. ஆகவே சங்க இலக்கியங்களில் 10 பாட்டும் 8 தொகையும் எப்படி முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதுபோல இந்த காலத்தில் அரசியல் களத்தில் 10 தொகுதியும் 8 தொகுதியும் வெற்றி பெற வேண்டும். விருத்தாசலம் தொகுதியும் வெற்றி பெற வேண்டும். அப்புறம் ஒரு வேண்டுகோள், இப்ப விசில் அடிக்கிற தோழர்கள் வந்திருக்கிறார்கள். சட்டமன்றத்தில் போய் விசில் அடிக்க முடியாது, தியேட்டர் தான் விசில் அடிக்க முடியும். எனவே மீண்டும் அவர்களை தியேட்டருக்கு அனுப்புங்கள். ஒரு ஓட்டு கூட சிந்தக்கூடாது, சிதறக்கூடாது. உங்கள் கிராமத்தில் பேசி அந்த இளைஞர்களை எல்லாம் முரசுக்கு வாக்களிக்க செய்ய வேண்டும்.